வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரேக் பேசுகிறேன். ஈர்ப்பு விதியை வச்சு எப்படி பிஸ்னஸில் மோர் ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ டர்ன் ஓவர் எல்லாமே பார்க்குறது. ஏற்கனவே 2 வீடியோ நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்ஸ் கீழே இருக்குது. முதல்ல அதை கேட்டுட்டு 3rd வீடியோவுக்கு வாங்க. புதுசாக வந்தவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஹெட்செட் போட்டு கேளுங்க, கையில் டைரியோ நோட்டோ எடுத்து வச்சிங்க. இது என்டர்டைன்மெண்ட் வீடியோ இல்லை, மெயினாக லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோஸ் ஒரு சீரீஸ் அது. சரியா? இந்த ஒரு வீடியோ உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுமா, பிஸ்னஸை ஜெயிக்க வைக்குமா அப்படின்னா, முதல்ல கம்ப்ளீட்டாக லா ஆஃப் அட்ராக்ஷனாக என்ன, அதை வச்சு எப்படி பணம் பண்ணுறது, எப்படி மைண்ட் செட் மாற்றுறது, இது எல்லாமே கீழே லிங்க்கில் இருக்குது. முதல்ல ஒரு வீடியோவை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இன்னும் சில புரிதல் வேணும்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு இன்னும் அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு போக முடியும், அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஒரு வீடியோ உங்களை எப்பயுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இது ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸு. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க. இன்னைய கண்டென்ட் என்ன, சிம்பிள். லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வேலை செய்யுது. முதல்ல நாம் முடிவு பண்ணணும் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கடனோட இருக்கலாம், கமிட்மெண்ட்டோட இருக்கலாம், எதில் வேணா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் நாம் ஒரு இலக்கை நிர்ணயிச்சிட்டோம். எனக்கு இது வேணும், ஆசைப்பட்டோம். இலக்கெல்லாம் வேணாம், இப்போ சரியா, கோல் செட்டிங்லாம் வேணாம், ஆசைப்பட்டோம். எனக்கு 1 கோடியில் வீடு வேணும்னு நினச்சிட்டோம். கடனோட இருக்க நாம் 1 கோடி வீடை வாங்க முடியுமா? ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன நினைப்போம், முடியாது. முதல்ல இந்த மைண்ட் செட்டை மாற்றணும். பல ஜீரோக்கள் தான் ஹீரோக்களாக இருக்காங்க. உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. பட் லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய அந்த மெக்கானிசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்கிறதுனா, பாயிண்ட் நம்பர் 1, விட்டுருங்க, யூனிவர்ஸை விட்டுருங்க. யூனிவர்ஸுக்கு இன்னொரு வார்த்தை வைக்கலன்னா என்ன நினைப்பீங்க நீங்கள் சொல்லுங்களேன். யூனிவர்ஸ்னு ஒரு வேர்டு இருக்குன்னா அதுக்கு மாற்று வார்த்தைகள் ஏதாவது இருக்கா, சினானிம்ஸ் ஏதாவது இருக்கா? அப்படி யோசிங்களேன். எப்படி சொல்லுவாங்கன்னா, ஹையர் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பவர்? ஹையர் பவர். என்ன வேணால் பேர் கொடுத்துங்க, டிவைன் பவர், சூப்பர் பவர், கடவுள், எது வேணால் வச்சுங்க. யூனிவர்ஸ்ன்னு நம்ம பேசுகிறோம், புரியுதா? அந்த யூனிவர்ஸ் டிசைட் பண்ணும், கொடுக்கலாமா வேணாமா. நாம் முடிவு பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு இது வேணும், அதற்கான வேலையை நான் செய்வேன், ரிசல்ட் அது கொடுத்துரும். இப்போ முடியுமா முடியாதான் நான் யோசிச்சேன் அப்படின்னா முடியாது. எப்போ முடியாதோ அப்படின்னு யோசிச்சிங்களோ முடியாமல் போயிடும். முடியுமா அப்படின்ற கேள்வி வந்தாலும் முடியாது. அதெல்லாம் வேணாம், எனக்கு இது வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல் பாயிண்ட் இதுதான். 2வது, எதெல்லாம் சூப்பர் பவர் நம்ம நினைக்கிறோம், ஒரு டிவைன் பவர் நினைக்கிறோம், அது எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாத விஷயங்களை பண்ணுற எல்லாமே சூப்பர் பவர் தான். இப்போ நம்ம கண்ட்ரோலில் என்ன இல்லை, இப்போ பூமி சுற்றுதுன்றான், நிலா சுற்றுதுன்றான். பூமியை நிலா சுற்றுது, பூமி சூரியனை சுற்றுது, ரைட்டு. இதெல்லாம் எப்படி நடக்குது? இந்த ஆர்பிட்ஸ்லாம் என்ன, எப்படி ஒரு 23.5 டிகிரி பாகை சாஞ்சு சுற்றுதுன்றான். அது எங்கே போய் ஏதாவது கிராஷ் ஆச்சுன்னா என்ன போகணும், லைட்டாக பேலன்ஸ் மாறிச்சுன்னா என்ன ஆகும்? இதுதான் சயின்ஸ் அப்படின்றோம். ஒரு சிஸ்டம் இருக்குது பாருங்கள், அது வேலையை செய்யுது, ரைட். அதே சேம் லைக் பிஸ்னஸ். அப்போ ஒரு யூனிவர்ஸ் நீங்கள் நினைக்கிற, இப்போ உங்களுக்கு முன்னாடி பிரபஞ்சம் என்ன தோணுது, நிறைய கோள்கள்லாம் சுற்றுது, ஏதோ போயிட்டு வருது. அதெல்லாம் காமா சமான் போதா, இஷ்டத்துக்கு போதா? உலகத்தில் 10 லட்சம் ஃப்ளைட்டு பறக்குது இந்த நேரம், என்ன மோதிக்கிட்டேவா இருக்கு? அப்போ அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதோட பெரிய பிரதிபலிப்பு தான் பிரபஞ்சம். அப்போ அதோட வேலை எப்படி செய்யுது, சிஸ்டமேட்டிக்கலாக செய்யுது. அந்த சிஸ்டம் தான் பணத்தை கொடுக்கும், புரியுதா? பிஸ்னஸ்மேன் எல்லாத்துக்கும் சொல்கிறது, ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாத்துக்கும் சொல்கிறது என்ன சொல்கிறேன், சிஸ்டம் தான் வேலை செய்யும். நீங்கள் சிஸ்டமேட்டிக்கலாக இல்லை அப்படின்னா பணம் வராது, சிம்பிள் லாஜிக். அப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்க ஒரு சூப்பர் பவர் உங்களுக்கு ஒரு சிஸ்டமைஸ்டு ப்ராசஸை பண்ணுது. அதை நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்காடுறோம், மெனுவை ஆர்டர் பண்ணுறோம். நம்ம இட்லி கேட்டால் என்ன வடையாக வருது, இட்லி கூட வேணால் வடை வரும். ஆனால் இட்லி கேட்டால் வடை வராது, பூரி வராது, தோசை வராது. எது கேட்டமோ அதான் வரும். அதே மாதிரி ஒரு ஆர்டரிங் ப்ராசஸ் தான், ஒரு மெக்கானிசம். என்ன கேட்குறீங்க, ஏதோ அவன் எடுத்துகிட்டு வருவான், நம்ம என்ன கேட்குறோமோ அதை எடுத்துகிட்டு வருவான். அதே மாதிரி தான் அந்த மெக்கானிசம் என்ன பண்ணுது, நம்பிக்கையில். அப்படி இந்த லாஜிக் என்ன, ஒரு ஆர்டரை நீ பிளேஸ் பண்ணுற அப்படின்னா நம்பிக்கையில் அந்த மெக்கானிசம் வேலை செய்யுது. ஆட்டோமேட்டிக்காக நீ கேட்டது டெலிவரி ஆகுது, அவ்வளோதான். இட்லி கேட்டால் இட்லி வருது. இதுக்கு பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு மித்து இல்லை, அது ஒரு சயின்ஸ். அது அப்படி நினச்சிங்க, என்ன நினைக்கிறீங்களோ அது எப்படி நடக்கும். நடக்கிறத நீங்கள் நினைக்கணும், நீங்கள் எது நினச்சாலும் அது நடக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்த வைக்கணும், அதுதான் மனுஷன், ரைட். இப்போ அதே தான் ஹோட்டல் ப்ராசஸோட அதே லாஜிக்கு. இட்லி ஆர்டர் பண்ணுறோம் இல்லையா, அதே லாஜிக் தான் இங்கே. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய பேர் மிராக்கிள் நடக்குமா நடக்காதா? சரி, இந்த இடத்துல நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். மிராக்கிள் எப்போ திரும்ப நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் எப்போ திரும்ப நடக்கும்? இது என் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. இந்த கோல்டன் ஹவர் ப்ராசஸ்க்கு அப்புறம் நிறைய பேரோட லைஃப்பில் நடந்திருக்கு.
மக்கள் வந்து எங்கே பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஆண்டர்ப்ரனர்ஸ், மெயினாக நார்மலான பர்சனல் லைஃப் எடுத்துங்க, பிஸ்னஸ் லைஃப் கூட விட்டுருங்க, எங்கே நம்ம மிஸ் ஆகிறோன்னு யோசிச்சிங்களா? இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எழுதுனீங்கன்னா அண்டர்லைன் பண்ணுங்கள். என்ன தெரியுமா? பேஷன், காத்திருத்தல். அந்த அந்த டைம் தான் பிரச்சனை. நீங்கள் நிறைய நேரம் பாருங்களேன், ஒரு 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 டயத்துக்கு ஒரு புலி வேட்டையாட போகுதுன்னா அதோடைய மூமெண்ட்டை போய் டிஸ்கவரியில் போயிட்டு நீங்கள் பாருங்களேன். அது ஒரு பாதம் எடுத்து எப்படி வைக்கும், எப்படி உட்காரும், எப்படி பார்க்கும், அசையாமல் அந்த ஆப்ஜெக்டாக பார்க்கும். ஒரு பள்ளி ஒரு பூச்சி பிடிக்கிற ஸ்டோரியை பாருங்கள், நேராக பாருங்களேன். அது மாதிரி நம்ம ஏன் மிஸ் பண்ணுறோன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான், நம்ம மாற்றிக்க வேண்டிய ஒரே ஆட்டிடியூடு காத்திருத்தல். அதற்கான நேரத்துக்கு நம்ம காத்திருக்கிறது இல்லை, அதுக்கான டயத்தை கொடுக்கறது இல்லை, மனிதர்களுக்கான ஸ்பேஸை கொடுக்கறது இல்லை, அதற்கான வேல்யூவை கொடுக்கறது இல்லை, எனர்ஜியை கொடுக்கறது இல்லை. என்ன தேவையோ அது கொடுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் ஒரு டைம் பவுண்ட் போட்டுட்டிங்கன்னா, இந்த டயத்தில் இது நடக்கணும்னா அதுக்கு வெயிட் பண்ணணும். நீங்கள் நினச்ச உங்களுடைய 100 வருஷ கனவு ஒரே நாளில் நடக்கும். ஆனால் அதற்கு எவ்வளோ நாள் காத்திருக்கும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது, புரியுதா? இது இன்ஸ்டன்ட் வேர்ல்டு, டெக்னாலஜி, மார்க்கெட் எல்லாம் பரபரன் இருக்குது. ஆனால் மைண்ட் செட் மட்டும் பரபரன் இருக்கக்கூடாது. உங்களோட ஆக்ஷன் பரபரன் இருக்கணும், துருதுருன்னு இருக்கணும், வெறித்தனமாக இருக்கணும். ஆனால் மைண்டு காமாக இருக்கணும். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மைண்ட் வர்சஸ் பாடி கேம் சக்ஸஸ், புரியுதா? அதனால் அந்த பேஷன்ஸ் வந்து விடவே கூடாது. அடுத்தது, இப்போ நிறைய பேர் பார்ப்பேன், கடனோட இருக்காங்க, கமிட்மெண்ட்டோட இருக்காங்க, பிஸ்னஸ் நடக்கலை, அந்த டர்ன் ஓவர் வரல, அவங்க வந்து ஒடிஞ்சிருவாங்க, ஒரு மாதிரி பேசுவாங்க. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், சிங்கம் எப்போ இருந்தாலும் சிங்கம், புரியுதா? அது மாதிரி தான் நீங்களும். உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கலை, காசு வருது வரல, நீங்கள் வந்து உங்களோட கெத்தை விட்டுறாதீங்க. அது கெத்து வேற. பிஸ்னஸ் மேனாக கெத்தாக இருக்கணும். நீங்கள் கூலிக்காரன் இல்லை, எவனுக்கும் அடிமை இல்லை. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனர், சோலோப்ரனர். த வேர்ட் கால்டு சோலோப்ரனர் நிறைய இருக்குது. இன்னும் போவா பிஸ்னஸ் நிறைய சொல்லித்தரேன். சிங்கிள் மேன் ஷோவாக இருந்தாலும் சரி, சிங்கிள் உமன் ஷோவாக இருந்தாலும் சரி, நீங்கள் சிங்கம். நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் டல்லாக இருக்காதீங்க, புலம்பாதீங்க, அழாதீங்க. இதெல்லாம் வந்து யார் பண்ணுவா? ஒரு 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 பேட்டில், அது ஒரு வார். அதில் போய் சொங்கியா நிற்பீங்களா? ஒரு வாழேந்தும் வீரன் எப்படி இருப்பான்? நையின்னு இருப்பானா? அவனை பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பிஜேபியில் நிற்கிற மாதிரி இருக்கும், புரியுதா இல்லையா? அவரே பரவாயில்ல, அவரை கம்பேரே பண்ண முடியாது. அப்போ ஒரு வீரன்னா வாழை எடுத்து எப்படி நிற்கணும்? வீரன் மாதிரி இருக்கும். அதுதான் பிஸ்னஸ்ஸு. அது நிற்கும் போது கெத்தாக நிற்கணும். பேன் ஒரு தடவை நீங்கள் பேன் நின்னீங்கன்னா முன்னாடிலாம் உங்களுக்கு வேறு மாதிரி பார்த்துருவோம். உங்களுடைய எதை இழந்தாலும் உங்களோட கெத்தை இழந்துடாது. கெத்துன்றது திமிர்த்தனமாக இருக்கிறது இல்லை, உங்களோட தன்னம்பிக்கை. அது அப்படியே உங்கள் முகத்தில், செயலில், ஆக்ஷனில் எல்லாத்துலேயும் இருக்கணும். பேசுகிறதுல எப்போ ஒருத்தன்ட்ட நீங்கள் வந்து ஷேரிங்கிற பேரில் புலம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அது வந்து ஒரு தொடர்கதை, என்ன சொல்கிறது, தொடர் நோயாயிடும். அப்படியே பரவிட்டே இருக்கும். புலம்புங்க, எவங்கிட்டையும் புலம்பாதீங்க. புலம்புறதால ஏதாவது நடக்குன்னு நினைக்கிறீங்க, எதுவுமே நடக்காது. அதனால் உங்களுடைய கனவுகள் $multi-million என் கம்பெனியை மாற்றுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எனக்கு ஒரு 100 கோடி சம்பாதிப்பேன், 1000 கோடி சம்பாதிப்பேன், என் பிஸ்னஸில் நம்பர் 1 இருப்பேன், அவ்வளோ டர்ன் ஓவரை கொண்டு வருவேன், ப்ராஃபிட்டை கொண்டு வருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கெத்தாக இருங்க. ஒரு மில்லியனர் மாதிரி இருங்க. காசு வந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி நடந்துங்க. காசு இல்லையே நான் இப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க. காசு இல்லைனாலும் இருந்தாலும் ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் போர்க்களத்தில் நிற்கிற வீரன், அந்த மிடுக்கு. சரியா? அடுத்தது அப்ரோச், அந்த சேஞ்ச் ஆஃப் அப்ரோச் ரொம்ப ரொம்ப முக்கியம். லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி அந்த சேஞ்ச் ஆஃப் அப்ரோச்சை கொடுக்குது அப்படின்னா, முதல்ல நம்ம ஒரு பிஸ்னஸில் ஒரு கிளியர் விஷனை கிரியேட் பண்ணுறோம். சரியா? ஒரு பிஸ்னஸ் கோல்னு வச்சுப்போம். அப்புறம் அதை ஸ்டெப்அப் பண்ணுறோம், அடுத்து போகிறோம். சரியா? நீங்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்த பண்ணணும். லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஒரு 10 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இந்த 10 ஸ்ட்ராட்டஜி 1 by 1 நீங்கள் பண்ணும்போது தான் நீங்கள் நினச்சது நடக்கும். நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, என்கிட்ட நீங்கள் என்னோட கமெண்ட்ஸை படித்து பாருங்களேன், லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோஸ் கீழே அதில் போட்டிருப்பாங்க, எனக்கு இது நடக்கலையே, ஏன் பஸ்ஸை விட்டானு சார் லா ஆஃப் அட்ராக்ஷன் நினச்சி, எனக்கு வந்து இது நடக்க மாட்டேங்குது, ஏன்? ஏதாவது ஒரு மொக்கத்தனமாக இருக்கும். அது நடக்கலைன்னா அப்படி தான் இருக்கும், மொக்கத்தனமாக தான் இருக்கும். நடந்துச்சுன்னா அது ஒரு மிராக்கிள், ரைட்? மிராக்கிள் எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்காத வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கேள்விக்குறியாக தான் இருக்கும், டவுட்டாக தான் இருக்கும். சரியா? ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் இது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, ஏன் சார்? ஷேர் மார்க்கெட்ன்றது ஒரு பிஸ்னஸ். முதல்ல என்ன புரிஞ்சுக்கிறேன்பா, நீங்கள் ஷேர் மார்க்கெட் அதாவது யூக வணிகம். இது எப்படின்னா, நாம் ஒரு ஷேரை வாங்குகிறோம் அப்படின்றதுக்காக, இது நான் ஒரு லாஜிக்காக நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் ஒரு இடம் வாங்கி வச்சிங்கன்னா உடனே ஒரு வருஷத்தில் அதை 4 மடங்கு ஏறணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? அப்படி ஏறாத நான் சொல்லலை. ஏறிடுச்சுன்னா லக்கு. அது ஒரு வருஷத்தில் 4 மடங்கு ஏறலாம், 10 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஒரே வேலையை கூட இருக்கலாம், இல்லை ஒரு 10 ரூபா மட்டும் ஏறிக்கலாம். அது வந்து அது மாதிரி தான் ஷேர் என்பது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நம்புறீங்க, இல்லை யாரோ ஒருத்தர் சொல்கிறான்னு நம்புறீங்க. சரியா? இப்போ நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க, உடனே அது இப்போ 100 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா நாளைக்கு 120 ரூபா ஆகணும், நாளைக்கு 160 ரூபா ஆகணும், அந்த வாரத்துக்குள்ளே 200 ரூபா ஆகணும். சில பேருக்கு இன்றைக்கே 200 ரூபா ஆகிடணும். இல்லை, இது லாஜிக்காக இருக்கா? அப்படி நடக்குமா?
அப்போ இது ஏன் அப்படின்னா யூக வணிகம் வந்து யூகம் சரியாக இருக்கணுமா. நிறைய இருக்குது. சிஸ்டம் ட்ரேடிங் இருக்குது, ஸ்பெகுலேஷன் ட்ரேடிங். சிஸ்டம் ட்ரேடிங்கிறது நீங்கள் ஒவ்வொரு கம்பெனியோட பேக்ரவுண்டை செக், யாருக்குமே பொறுமை இல்லை. அதுதான் நான் சொன்னேன், பேஷன்ஸ். நீங்கள் மில்லியனர் ஆகிறதும் பில்லியனர் ஆகிறதும் இந்த ஒரு வார்த்தையில் இருக்குது, காத்திருத்தல். நான் சொல்லிட்டேன். நீங்கள் உடனே வாங்கினோடனே நினைக்காம அது மாறும்போது மாறட்டும் அப்படின்னு சொல்லணும். 2 விஷயம் நான் ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கு, ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு, ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன் டிப்ஸ். 1, எக்ஸசிவ் அமௌண்ட்டை மட்டும்தான் முதலீடு பண்ணும். புரியுதா? முதல் பாயிண்ட்டை நான் சொல்கிறது என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நடுத்தருவுக்கு போனேன் நான். புரியுதா? இதை சொல்வதற்கு எல்லா தகுதியும் உரிமையும் எனக்கு இருக்குது. இதனால் நடுத்தருவுக்கு நான் போனேன். 2வது விஷயம், உங்களுடைய பணம் எது எக்ஸஸாக இருக்கோ அந்த எக்ஸசிவ் அமௌண்ட்டை மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். படிப்புக்காகவோ குழந்தைங்களுடைய பொதுவாக ஹெல்த்துக்காகவோ எமர்ஜென்சிக்காகவோ அந்த காசை எடுத்து பண்ணவே கூடாது. மெயினாக கடன் வாங்கி ட்ரேட் பண்ணவே கூடாது. இன்றைக்கி காசு வந்துருச்சு நாளைக்கு வரும்னு நினைக்கவே கூடாது. இன்றைக்கி வந்ததே பெரிய விஷயம். சரியா? 1000 பேர் ஜெரதோட ஃபவுண்டர் என்ன சொல்கிறான், 1000 பேர் ட்ரேட் பண்ணால் ஒருத்தன் தாண்டா ஜெயிப் பண்ணுறான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 1000 பேர் ஓடுறாங்க ரன்னிங் ரேஸ்ன்னு வச்சுப்போம். அதில் நீங்கள் ஜெயிப்பீங்களா? நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க நான் சொல்லலை. ஆனால் ஜெயிப்பதற்கான ஸ்டெமினா உங்கள்கிட்ட இருக்கா? 1000 பேரை நல்லா தோற்கடிக்க முடியும் நீ நினச்சி நீங்கள் ஓடுவீங்களா? ஆனால் ட்ரேடிங்கில் வர்ற எல்லாரும் அப்படி தான் பண்ணுறாங்க. புரிஞ்சுக்கிங்க. 1000ல் 999 ஈஸி, 1 ஆகிறது கஷ்டம். 999 பேரையும் நீங்கள் தோற்கடிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கா, பொறுமை இருக்கா, ஸ்ட்ராட்டஜி இருக்கா? இதெல்லாம் இருக்குது. சரியா? அதனால் இதில் வந்து தோல்வி சதவீதம் வந்து ரொம்ப அதிகம். புரியுதா? 2வது விஷயம், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எக்ஸசிவ் அமௌண்ட், தேவையில்லாத பணத்தை மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும். 2வது விஷயம், கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற இந்த செயல் வந்து உங்கள் குடும்பத்தை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஒரு வேளை இந்த பணம் லாஸ் ஆகிடுச்சின்னு வச்சுப்போம், 1 லட்சமோ 10 லட்சமோ 1 கோடியோ நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதனால தான் ரூல் நம்பர் 1 நான் சொன்னேன், எக்ஸசிவ் அமௌண்ட்டு, தேவையே இல்லாத அமௌண்ட்டை ட்ரேட் பண்ணணும். 2வது, இப்போ ஒரு வேளை ட்ரேட் லாஸ் ஆகி 0க்கு போயிடுச்சா கூட நம்ம நார்மல் லைஃப்பை ஓட்டணும். அந்த மாதிரி வேணால் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அது ஒரு ஹாபி மாதிரி வச்சுட்டு போகணும். இது ஒரு லைஃபாக எடுத்து பண்ணிங்கன்னா கஷ்டம். ஜெயிக்க முடியாத நான் சொல்லலை, புரியுதா? ஜெயிக்கலாம். ஆனால் அந்த 1000ல் ஒருத்தரை நம்ம இருக்கணும்னா அதற்கு தயார்படுத்துதல் வேணும். முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, நானும் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு எத்தனை வருஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதை யோசிங்க. ஒரு காலேஜ் படிக்கிறீங்க, ஒரு எவ்வளோ விஷயங்கள் படிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனாக மாறுறீங்களா, வேலை செய்கிறீங்க, அதுக்கப்புறம் ஓன் பிஸ்னஸ். இதில் மட்டும் இப்படி உடனே நீங்கள் ஒரு ஷேரை வாங்கினோடனே இம்ப்ராக்டிக்கல். சரியா? நமக்கு நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி தெரியும். வாரன் பஃபட் தெரியும், ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா தெரியும், தமானி தெரியும், எல்லாரையும் தெரியும். தோற்றவங்களை யாருக்கு தெரியும்? அது நம்ம தான். புரியுதா? நாம் இந்த ஒரு 10 பேர் 15 பேரை வச்சுக்கிட்டு படம் வர்றவங்க எல்லாருமே வந்து சங்கராவும் மணிரத்னமாவும் தான் வராங்க. சரியா? இங்கே சங்கரும் மணிரத்னமே ஃப்ளாப் கொடுத்துருப்பாங்க. எல்லாரும் மனிதர்கள் தான். சரியா? அவங்கள ரோல் மாடலாக நினைக்கிறது தப்பு இல்லை. அவங்க என்ன பண்ணாங்கன்னு யோசிங்க. அவங்க போட்ட எஃபோர்ட்டை 100 மடங்கு நீங்கள் போடுங்க. நீங்களும் ஒரு நாள் சங்கராவோ மணிரத்னமாவோ வாரன் பஃபட்டாவோ ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோ தமானியாவோ யாராக வேணால் மாறலாம். தயார்படுத்துதல் ப்ளஸ் காத்திருத்தல், இது 2 தான் வந்து நான் நண்பருக்கு சொல்கிறது. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் வேர்ஷன் 2 மாறுங்க, பிராண்ட் நியூ வேர்ஷனாக மாறுங்க. அதுதான் யூனிவர்ஸ் விரும்புது. நீங்களாக இருந்து கேட்டிங்கன்னா அது தராது. இப்போ நீங்கள் ஒரு கடன் நிலைமையில் இருந்துட்டு உங்களுடைய மனநிலை ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, சோகமாக இருக்குது, கவலையாக இருக்குது, ஒரு தலைகீழாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்டதெல்லாம் நடக்காது. நீங்கள் ஒரு கெத்தாக மாறுங்க. பிரபஞ்சத்திட்ட கேளுங்க, எனக்கு 100 கோடி வேணும், என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். கோயிலுக்கு போய் ப்ரேயர் பண்ணுறீங்க, அவருக்கு தெரியும் எப்போ கொடுக்கணுன்னு. புரியுதா? தந்தா நல்லது, தரலனா ரொம்ப நல்லது. இந்த பாயிண்ட் இப்போ உங்களுக்கு புரியாது. சரியா? தந்தா நல்லது, தரலனா ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் ஒரு 100 ரூபா கேட்டு போகிறீங்கன்னா தந்துட்டா நல்லது, ஆனால் தரலனா 1000 ரூபா நீங்களே சம்பாதிப்பீங்க. யாரும் உங்களுக்கு தர தேவையில்லை. அதை தருவதற்கு பிரபஞ்சம் இருக்குது. அந்த பிரபஞ்சம் தான் மனம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க. பிரபஞ்சம் போட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். See you on top.